ஹரே கிருஷ்ணா. குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு. பேர குழந்தைங்க, அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த லீவில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, பசங்க இதிகாசங்களை சொல்லிக் கொடுங்க. அதே போல் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்க. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு லீவ் விட்டால் முன்னெல்லாம் தாத்தா பாட்டி வீட்டுக்கோ சித்தப்பா பெரியப்பா வீட்டுக்கோ கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். இப்போ 99% பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, என் பொண்ணுக்கு ஏசி இல்லைன்னா அவள் இருக்க மாட்டா, ஃபேன் இல்லைன்னா இருக்க மாட்டா, ஏர் கூலர் இல்லைன்னா இருக்க மாட்டா, அவள் 9 மணிக்கு தான் எழுந்துப்பா, இப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. அதே போல் பொண்ணு பார்க்க போனாக்கன்னா அவங்க கண்டிஷன் என்ன போடுறாங்கன்னா, என் பொண்ணு வேலை செய்ய மாட்டா அப்படின்லாம் வேற சொல்கிறாங்க. ஆனால் திரும்ப திரும்ப இதிகாசங்களை நமக்கு சொல்லித்தரது என்ன? காலையில் ராமாயணம் போடுறாங்க, திரும்ப ஈவினிங் ராமாயணம் வருது, திரும்ப மகாபாரதம் வருது. இவை எல்லாம் திரும்ப 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 அந்த லவகுஷரோட பார்ட் இப்போ வந்துட்டுருக்கு ராமாயணத்தில். அந்த சீதை காட்டில் இருக்கா. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜாவோட பிள்ளைங்க இளவரசர்கள் கிட்டத்தட்ட 16 வயது வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்க? காட்டில் தான் இருக்காங்க. சொந்த அப்பனை பெத்த அப்பனை பார்க்கறது இல்லை. ஆனால் அவரோட பெருமைகளை வால்மீகி முனிவரும் சொல்லித்தராரு, சீதையும் சொல்லித்தர. அந்த கதையை கேட்கும்போதே அவருக்கு ராமர் மேலேயும் சீதையை மேலேயும் அந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ ஒரு பிரியம் உண்டாகுது. அப்படி ஒரு அன்பா அஃபெக்ஷனேட்டாக அயோத்தியாவை பார்க்கணும், ராமரை பார்க்கணும், சீதாவை பார்க்கணும் அப்படின்னா அந்த குழந்தைங்க நினைக்கிறாங்க. அதுபோல் அவங்க என்ன பண்ணாங்க, பண்புகளை வளர்த்தார்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பண்புகளை வளர்த்தார்கள். ஆனால் நாம் இன்றைக்கி அப்படி பண்ணுறோமா? நிஜமாகவே குழந்தைங்களுக்கு லீவு நாளில் நாங்கள்லாம் படிக்கும்போது லீவுக்கு ஒரு முறையும் எங்கள் தாத்தாவை பாட்டி ஊருக்கு போனாக்கன்னா அவங்க எங்களுக்கு வாழ்க்கை திறன் கல்வியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி சொல்லி கொடுத்தாங்க? காலையில் நாங்களாம் நதிக்கு கிளம்பிடுவோம். நதியில் அப்போ மேட்டூர் டேமில் நிறைய தண்ணி வரும். நல்லா போய் ஜாலியாக குளிப்போம். 6 மணிக்கு போனோம்னா ஒரு காஃபி குடிச்சிட்டு 6 மணிக்கு போனோம்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கிட்டத்தட்ட 9 மணி வெயில் ஏறுற வரைக்கும் குளிப்போம். அந்த கையெல்லாம் அப்படியே ஊறிடும். கை கால் பாதம்லாம் தண்ணிக்குள்ளே இருந்து 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 அப்படி ஊறிடும். ஆனால் எங்களுக்கு அது ஒரு சிரமமாகவே தெரியாது. அப்படியே குளிப்போம், திரும்ப தண்ணியை குடிப்போம். இப்போ நம்ம பசங்களுக்கு மினரல் வாட்டர் தவிர வேறு வாட்டர் நீங்கள் கொடுத்து பாருங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கூட மினரல் வாட்டர் தவிர வேறு வாட்டர் குடித்தாக்கன்னா சளி பிடிக்குது. எங்கள் பசங்களுக்கு மினரல் வாட்டர் இல்லைன்னா செட் ஆகாது. ஓகே, முன்ன இருந்த சுத்தம், தண்ணியோட சுத்தம் இப்போ இல்லை தான். ஆனால் கார்ப்பரேஷனில் கூட மேக்ஸிமம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குளோரினேட் பண்ணி அதை ப்யூரிஃபை பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அட்லீஸ்ட் நம்ம போகிற இடத்துல கூட நம்ம சில ஆரோ தண்ணிக்கு அந்த ஆரோ தண்ணி கூட மாற்றினா பசங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நாங்கள் குளிச்சுட்டு வருவோம். எந்த தண்ணி வேணால் குளிப்போம், கிணத்து தண்ணி குளிப்போம், குளத்து தண்ணியில் குடிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி மாற்றிக்கிட்டே இருப்போம். முதல்ல ஒரு 2 நாளைக்கு லேசாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே அடுத்தோன்னு நாங்கள் என்ன செய்யணும்னா, எங்களுக்கு சொந்தமாக புளிய மரம்லாம் உண்டு. அந்த புளிய மரத்துலேருந்து அந்த புளியெல்லாம் வந்துடும். வந்த உடனே அதை எங்கள் தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் பின்னால் காய போடுவாங்க. அந்த வராண்டாவில் காய போட்ட உடனே 10 மணிக்கு எல்லாரையும் உட்கார வச்சுருவாங்க. ஒரு 4 பேர் சுற்றிலோட உட்காந்துருவாங்க. அந்த புளியை நல்லா அடிப்பாங்க. அடித்த உடனே நாங்கள் எங்களோட பார்ட் என்னென்னா, அந்த புளியை அந்த கொட்டையை நீக்கி அந்த கோதுலாம் அந்த குச்சிலாம் இருக்கும்ல, எக்ஸ்ட்ரா குச்சி அதெல்லாம் எடுத்து நாங்கள் க்ளீன் பண்ணி வைக்கணும். எங்களுக்கு ஒரு சலுகை கொடுப்பாங்க. என்ன ஒரு சலுகை அப்படின்னா, யார் யார் எத்தனை புளி க்ளீன் பண்ணுறீங்களோ அந்த புளியங்கொட்டை காசு உங்களுக்குன்றவாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட்டாக அந்த கொட்டையை சேர்த்து அது காசை வாங்கி அப்போ என்ன 1 கிலோ புளியங்கொட்டை போட்டாக்கன்னா ஒரு 10 பைசா என்னமோ வாங்குவாங்க, அவ்வளோதான். அதுக்கு நாங்கள் உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்வோம். ஐயோ ஹீட்டில் விளையாடுறாங்களே, ஹீட் ஆகிடுமே அப்படின்லாம் அவங்க கவலைப்படலை. எங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் புளியில் ஒதுக்கணும், எங்களுக்கு ஹீட் ஆகிடும். அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா யூரின் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ரொம்ப வயிறு வலி வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சிம்பிளாக அந்த விளக்கெண்ணெயை கொண்டு அந்த தொப்புளில் தடவுவாங்க. பாதம் இருக்குல்ல, உள்ளங்காலுக்கு தடவுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மத்தியான நேரம்
எங்களுக்கு மேக்ஸிமம் டிஃபன் அப்படின்னு சொன்னாக்கன்னா அந்த என்ன கல் சட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் தான் முதல் நாள் மீந்த சாதத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அது தண்ணி நல்லா புளிச்சு நல்லா இதுவாக இருக்கும். எல்லாரையும் வரிசையாக உட்கார வைப்பாங்க. சின்ன வெங்காயத்தை உரிச்சு கொடுப்பாங்க. எல்லாம் ஆளுக்கு 2 டம்ளர் குடிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டுட்டு எழுந்துருவோம். ஆச்சா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுது, எப்படா 4 மணி ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த வேலையிலேருந்து எஸ்கேப் ஆகி 4 மணிக்கு திரும்ப நதிக்கு ஓடி போயிடும். நதிக்கு ஓடி போயிட்டு குளித்து இழிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு 6 மணிக்கு ஃபுல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி காலி ஆகிடும். 6 மணிக்கு வந்த உடனே என்ன பண்ணுவோம்னா சுட 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 சமைச்சு வச்சுருப்பாங்க. இப்போ தான் டிஃபனு காஃபி எல்லாம் இப்போ இன்ட்ரொடக்ஷன். காஃபி உண்டு ஆனால் எப்போவுமே. ஆனால் காலையிலையும் சாப்பாடு தான், நைட்டும் சாப்பாடு. அப்போ என்ன பண்ணுவாங்க, திரும்ப நைட்டுக்கு பார்த்திங்கன்னா காலையில் பண்ண ஐட்டம் இருக்காது, வேறு ஒரு வத்த குழம்பு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து புளியங்காய் சட்னி இருக்கும். நீங்கள் நினைக்கிறோம் புளியங்காய் சாப்பிடாத இளமை பருவம் ஒன்று உண்டா? அந்த புளியங்காய் அப்படியே நினைக்கும் போதே கூட நாக்கு ஊறுது. அந்த புளியங்காய் எடுத்து கொட்டையை நல்லா தட்டி விட்டு அதில் உப்பு காரம் வச்சு தடவி சாப்பிடுவோம் பாருங்கள். இன்றைக்கி என்ன ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாலும், என்ன நீங்கள் பிளாக்பெர்ரி கேக் சாப்பிட்டாலும், என்ன நீங்கள் அசோக் அல்வா சாப்பிட்டாலும், அந்த புளியங்காய் சாப்பிட்ற இன்பம், கோண புளியங்காய் சாப்பிட்ற இன்பம் அது வரவே வராது. இவ்வளோ முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே எங்கள் ஏரியாவில் ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு கதை சொல்லி கொடுப்பாங்க. 6 மணி ஆயிடுச்சு, வா 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 அந்த பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாம் ஓடுவோம். எல்லார் வீட்லேயும் டிம் லைட்டில் அந்த குண்டு பல்பு எரியும். அந்த பாட்டி வீட்டில் அதுவும் கிடையாது. அவங்க இருட்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் கூட எங்களுக்கு தெரியாது. அந்த பாட்டி சொல்கிறது எல்லாமே ராமாயண கதைகள் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆச்சா, அந்த மாதிரி கதையெல்லாம் வந்து இதிகாச மகாபாரதம்லாம் கேட்டோம். வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்கள் மாமா ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து மகாபாரத கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொல்லுவார். அவர் தான் வந்து இந்த அஸ்வத்தாமா குஞ்சரதகா அப்படின்லாம் சொல்லுவார். அப்படின்னு என்னன்னு நாங்களாம் கேட்போம். தர்மரை வந்து பொய் சொன்னாங்க, அஸ்வத்தாமா இறந்து போயிட்டான்னு பொய் சொல்லணும் அப்படின்னு தர்மர் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவார். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அஸ்வத்தாமாங்கிற பேர் கொண்ட யானையை கொன்னுட்டு அஸ்வத்தாமா குஞ்சரதகன்னு அவர் சொல்லும்போது கிருஷ்ணன் வந்து பாஞ்சஜன்யம் ஊதிட்டாரு. அந்த சவுண்டு வந்து துரோணருக்கு கேட்கல. அஸ்வத்தாமா செத்து போனாங்கிற அந்த அஸ்வத்தாமாங்கிற வார்த்தை மட்டும்தான் அவருக்கு கேட்டுது. அதில் வந்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சு அவர் வீக் ஆகிடுவார். அப்படி அவர் வீக் பண்ணாதான் அவரை கொல்ல முடியும்னு சொல்லுவோம். இந்த கதையெல்லாம் சொல்லுவோம். இந்த மகாபாரதமும் ராமாயணமும் திரும்ப 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 என்ன சொல்லுது, எப்பேற்பட்ட அரசர்கள் இருந்தாலும் வாழ்வில் வந்து இன்ப துன்பம் உண்டு அப்படிங்கிறது தான் சொல்லுது. சீதாக்கு இல்லாத பணமா? அவளுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போ அப்படின்னு சொன்ன உடனே கர்ப்பிணியாக இருக்கும்போது அவளை கொண்டு வந்து காட்டில் விடுறாங்களே. அவன் நினச்சிருந்தா வந்து மிதிலா நாட்டுக்கு போயிருக்கலாம் தானே, இல்லை யார் மூலமாக செய்தி அனுப்பியிருந்தா ஜனகர் வந்து கூப்பிட்டு போயிருப்பார் தானே. ஆனால் அவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜனகரும் வந்து ராமர் பண்ணது சரின்னு சொல்கிறார். அவருக்கு தெரியாது. அவர் வந்து மிதிலாவில் வந்து அந்த காட்டுக்கு வரும்போது தான் அந்த பசங்களை அவர் மீட் பண்ணுறாரு. அப்படி வந்து நடக்கிறாங்க. சீதா தேவி அவ்வளோ ஒரு ராஜகுமாரியாக இருந்தாலும் கூட அவள் காட்டில் தான் பெரும்பாலும் கஷ்டப்பட்டாள். லவகுசருக்கு இல்லாத வசதியா பெற்ற தந்தையை கூட பார்க்காம இருந்தாங்க. ஆனாலும் அவள் குழந்தைங்களை எப்படி வளர்த்தா, அன்போடும் பண்போடும் வளர்த்தா. திரௌபதிக்கு இல்லாத காசா அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டா. தர்மன் பீமனுக்கு இல்லாத உரிமையா அவங்க கஷ்டப்பட்டாங்களா. வைசம்பாயனர் வியாசர்லாம் சொல்கிறாங்க. இவர் சொல்லுவார், தர்மர் சொல்லுவார், நான் கஷ்டப்பட்ட மாதிரி உலகத்தில் யாரும் கஷ்டப்படலை, இப்படி நான் இருக்கேனே, காட்டில் தனியாக இருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது அவர் குரு சொல்கிறார், என்ன சொல்கிறார், நீ என்ன கஷ்டப்பட்டப்பா, நலன் மாதிரி கஷ்டப்பட்டியா, ஹரிச்சந்திரா மாதிரி நீ போய் வெட்டியான் வேலை பண்ணியா, நீ என்ன பண்ண, எந்த கஷ்டமும் படலை. நீ காட்டுக்கு போகிறேன்னு சொன்ன கூடவே 100 பேர் வராங்க உனக்கு வேலை செய்கிறதுக்கு, சேவர்கள் இருக்காங்க, உனக்கு சகோதரன் 4 பேர் உன் கூடவே துணைக்கி இருக்காங்க, உன் மனைவி இருக்கிறாங்க, இவ்வளோ அப்புறம் நீ என்ன கஷ்டப்பட்ட, நலமகராஜ மாதிரி கஷ்டப்பட்டியா அப்படின்னு அவர் சொல்கிறார்.
நளனோட கதை வருது, ஹரிச்சந்திர மகாராஜா கதை வருது, துஷ்யந்தனோட கதை வருது, துஷ்யந்தன் சகுந்தலா. இந்த இதிகாசங்களை ஏன் படிக்கணும் 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 படிக்கணும்னு சொல்கிறாங்க? கஷ்ட நஷ்டத்தில் எப்படி பண்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம பசங்கிறதுனால தான் அதை பாரதத்தோட 2 இதிகாசங்கள் சொன்னாங்க. இதிகாசங்கள் ஏன் சொன்னாங்க? இது நடந்த கதை அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இதிகாசம். உங்கள் குழந்தைங்களை லீவில் நிச்சயமாக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வைக்காதீங்க. பேர குழந்தைங்க இருந்தால் அன்பாக உட்கார வச்சு உங்களுக்கு என்ன கதை தெரியும், ராமர் கதை சொல்லிக் கொடுங்க குழந்தைக்கு, படிக்க வைங்க. இன்னொன்று, பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரீட் பண்ணுற பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. தயவு செஞ்சு அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கமாவது படிக்கிறதுக்கான பயிற்சி சொல்லுங்க. அதே போல் ஸ்லோகம் சொல்லிக் கொடுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் யாரால் சொல்லப்பட்டது, எப்போ சொல்லப்பட்டது, அதோட மகிமை என்ன? கிருஷ்ணர் அதை காதால் கேட்குறார். பீஷ்மர் சொல்ல 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 என்னதான் பகவானாக இருந்தாலும் பகவான் தன்னோட பெருமையை தான் சொல்லிக்க முடியாது. அவரோட பெருமையை பக்தன் தான் சொல்ல முடியும். அப்படி பக்தன் சொல்லும்போது அதை அனுபவித்து கேட்குறாரு கிருஷ்ணர். அதாவது ரொம்ப உயர்ந்தது எது அப்படின்னா புருஷ சுத்தமும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் சொல்கிறாங்க. உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், புருஷ சுத்தம்னா என்ன, விஷ்ணு சகஸ்ரநாமம்னா என்ன, வேல்மாறல்னா என்ன. வேல்மாறல் படித்தாங்கன்னா ஆயுசு விருத்தி ஆகுது. அதாவது உடல் உபாதைகள் நீங்குது. ஏன்னா அது செவ்வாயோட முருகனோட சம்மந்தப்பட்டது. ஸோ உங்கள் ரத்த சம்மந்தப்பட்ட வியாதிகள், கடன், இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு வேல்மாறல் அற்புதம் நிகழ்த்தக்கூடிய ஒன்று. அந்த வேல்மாறல் எப்போ சொல்கிறாங்க? சக்தி அந்த அவர் சூரபத்மனை கொல்ல போவார் இல்லையா முருகன், அப்போ சக்தி கையில் இருந்த வேல் முருகன் கையிலுக்கு மாறியது. அதுதான் வேல்மாறல். அந்த வேல்மாறல் படிப்பதால் என்னென்ன நிகழும்? அதில் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட குடியை முதல்ல களைவார் முருகன் அப்படின்னு சொல்லுவோம். வேல்மாறல் சொல்லிக் கொடுங்க. நாராயணியம் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஸ்லோகமாக சொல்லிக் கொடுக்கணும் இல்லை, நாராயணியம் நாராயண பட்டத்திரி குருவாயூரில் எப்போ சொன்னார், ஏன் சொன்னார்? ஆதித்யரியம் ஏன் சொல்லணும்? ஆதித்யம் சொல்கிறதுனால என்ன ஆகும்? சூரியன் தான் நவக்கோள்களுக்கு அதிபதி, கண்ணுக்கு தெரியும் கடவுள். அப்போ சூரியனை ஒருத்தனை வேண்டும்போது ஆதித்யம் எப்போ சொன்னது? ராமர் இலங்கைக்கு பாலம் கட்டும்போது அந்த கடல் சமுத்திரனை கேட்குறாரு, என்னோட போகிற காரியம் நான் வெற்றி அடையணும்னா என்ன செய்யணும்னா அகத்தியர் சொல்கிறார், ஆதித்யம் சொல்லு அப்படின்னு சொல்லி அகத்தியர் சொல்கிறார். அதே போல் விநாயகர் அகவல் எப்போ சொன்னாங்க, யார் சொன்னாங்க? ஔவையார் சொன்னாங்க. எப்போ? சேரமான் அந்த மன்னனும் அதுக்கப்புறம் சுந்தரரும் கைலாயத்தை நோக்கி போகிறாங்க. சுந்தரருக்கு கைலாயம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது. சுந்தரர் என்ன சொல்கிறாரு, நான் வரமாட்டேன், என்னோட நண்பன் சேரமானேன்னு நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் அவங்க ஔவையை பார்க்குறாங்க, நாங்கள் கைலாயம் போகிறோம், நீ வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவர் சொல்கிறாங்க, நான் விநாயகர் பூஜை முடிக்காமல் நான் வரமாட்டேன். இந்த சம்பவம் நடந்தது எது? திருக்கோவிலூரில் இருக்குது. அந்த பிள்ளையார் கணபதி, அந்த கணபதி எங்கள் திருக்கோவிலூரில் அந்த வீரட்டேஸ்வரங்கிற கோவிலில் இருக்குது. அப்போ அவர் சொல்கிறார், அந்த கணபதி பார்த்து, கணபதி சொல்கிறார், நீ கவலைப்படாத ஔவை பாட்டி, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஔவை பாட்டி நிதானமாக கடைசியாக சொன்னது தான் அந்த விநாயகர் அகவல். அதை சொல்லி முடித்தவுடனே அவர் தும்பிக்கையில் தூக்கிட்டு போயிட்டார். யார? ஔவையார். இவங்க 2 பேருக்கு முன்னாடி ஔவையார் கைலாயத்தில் உட்காந்துருந்தாங்க. சௌந்தரிய லகரி எப்போ பாடினது? அபிராம அந்தியதி எப்போ பாடினது? நம்ம ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்துக்கும் பல ஸ்ருதி உண்டு. அபிராமி அந்தியாதியில் எடுத்துக்கிட்டா இந்த பாடு விழிக்கே அருண்டு அபிராமி ஆதி சொல்லும்போது எல்லா வித கஷ்ட நஷ்டமும் தீருதுன்றாங்க. அதே போல் சிவபுராணத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும்னு ஒரு பாட்டு இருக்குது. சுண்ணாம்பு கலவையில் உட்காந்து அவர் பாடினது. சுண்ணாம்பு கலவையில் கொதிக்கக்கூடிய சுண்ணாம்பு கலவையில் அவருக்கு எப்படி இருக்கான்? மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும். அதை அனுபவித்து அதை பாடுறார். அதை பாடினா எப்பேற்பட்ட கஷ்டமும் தீருன்றாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு எப்போ நீங்கள் சொல்லித் தருவீங்க? இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. முக்கியமாக இதிகாசம் ராமாயண மகாபாரதம் கண்டிப்பாக தெரியும். குழந்தைங்களுக்கு முதல்ல போர் அடிக்கும்.
போர் அடிக்காத விதமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படி சொல்லி கொடுங்க. லவகுஷாக்கு ராமாயணம் சொல்லி தரலையா? அவங்க போய் அவ்வளோ அழகாக இசைக்கிறாங்க. அதை கேட்டு கைகை, கோசலை, சுமித்திரை ஆடி போயிடுறாங்க. ராமருக்கு அப்படி ஒரு பாசம் வருது. இப்பேற்பட்ட குழந்தைங்களை இவ்வளோ நல்லா வளர்த்துருக்காரு. ஜனகர் வந்து பெருமைப்படுறார். ஜனகரே வந்து அவரோட குழந்தைங்களை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காரு. அவரை விட சீதை வந்து அந்த பசங்களை, நாமளா இருந்தால் நம்ம புருஷன் விட்டுட்டு போயிட்டானா அப்படிங்கிற அந்த துக்கத்திலேயே இருந்து குழந்தைய கவனிக்காமல் போயிடுவாங்க நிறைய பேர். அந்த துக்கத்திலேயே சிறப்பாக வளர்த்தா பார்த்தியா? அதை தான் நம்ம பார்க்க வேண்டியது. இதிகாசங்களிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் இதிகாசத்தை படிங்க அப்படின்னா. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களோட லீவுகளை அவங்களுக்கு எளிய ஸ்லோகங்களை சொல்லி கொடுத்து, இதிகாசங்களை சொல்லி கொடுத்து, அதில் வர்ற கேரக்டர்ஸ் நேமெல்லாம் சொல்லி கொடுங்க. மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். யாருக்கு யார் பிறந்தாங்கன்னு அந்த ஃபேமிலி சொல்லி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் பண்ணும். இப்போ சாதாரண ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை. அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு உங்களால் என்ன, தென்னாலிராமன் கதை சொல்லாதது என்ன சொல்லுங்கள்? தென்னாலிராமன் கதை, பஞ்சதந்திர கதையெல்லாம் எந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பணும் அப்படிங்கிறது சொல்லுது. விக்ரமாதித்தன் கதைகள் அதை எடுங்க. அதை எடுத்தீங்கன்னா அது என்ன சொல்லுது? ஒரு பிரச்சனையை விக்ரமாதித்தன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்னு வருது. தென்னாலிராமன் கதையில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறணும் அப்படின்னு வருது. சாணக்கியரோட கதைகள் எடுங்க. அந்த தந்திரமே வேற நிறைய இருக்குது. இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எல்லார் வீட்லேயும் வைஃபை இருக்குது. எல்லார் வீட்லேயும் படிக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. பெரியவங்க நீங்கள் படிச்சுட்டு அந்த கதையை அவங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நிறைய கார்ட்டூன் புக்ஸ் இருக்குது, வித்து பிக்சர்ஸோடு வந்திருக்கு. அதை காமிச்சு சொல்லும்போது எப்பேற்பட்ட குழந்தையும் புக்கு படிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு குழந்தை புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவனோட வாழ்க்கையில் அவன் எந்த விதமான தப்பும் பண்ணவே மாட்டான். எந்த விதமான தப்பான பாதைக்கும் போக மாட்டான். உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், கிருத்திகை அன்னைக்கு யாரை வேண்டணும், அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வேண்டணும், அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைன்னா யாரை வேண்டணும், ராகு காலத்தில் யாரை வேண்டணும். நம்ம குல பழக்க வழக்கங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த லீவு நாளில் வந்து அவங்கள முழுமையாக நம்ம மத சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை சொல்லி கொடுத்து அவங்கள வளர்க்கணும். அப்படி வளர்க்குறது அது நம்மளோட இன்றியமையாத கடமை. இவ்வளோ கஷ்டத்துலையும் சீதை வந்து அவள் இல்லற வாழ்வை துறந்தாலும் தர அவளோட கடமைகளிலிருந்து அவள் தவறல. திரௌபதியும் அப்படிதான், அவளோட கடமையிலேருந்து அவள் தவறல. குந்தி தேவி அவ்வளோ பண்ணால் கூட கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் காந்தாரி கூடயும் திருதராஷ்டிரன் கூடயும் இருந்து தான் அவங்க வந்து இந்த காட்டில் நெருப்பு பிடித்து இறக்கும்போது அவ்வளோ சேர்ந்து இறந்து போகிறான். முதல் நாள் கூப்பிட்றாரு கிருஷ்ணர், என்ன கூப்பிட்றாரு, குந்தி தேவி நாளைக்கு இந்த காடு வந்து நெருப்பு பிடிச்சி எரிய போது, நீ எனக்கு அத்தைங்கிற வகையில் நான் உனக்கு உதவலான்னு இருக்கேன், நீ வந்துரு, இந்த காட்டை விட்டு நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு கிருஷ்ணர் கூப்பிட்றாரு. ஆனால் அவள் என்ன தெரியுமா பண்ணுறா, இல்லை, கண் தெரியாத அவர்களை நான் விட்டுட்டு வர்றது ரொம்ப தவறு, அவங்களுக்கு வந்தது எனக்கும் ஆகட்டும் அப்படின்னு அவள் தெரிஞ்சுமே அவள் போகலை. அப்போ தான் அவர் கிருஷ்ணர் வரம் கொடுக்குறாரு, நீ வந்து இவ்வளோ நல்ல குணத்துடன் இருக்கிறதுனால அந்த தீ பற்றி எரியும் போது உனக்கு வந்து உடம்பு வலிக்காமல் உன் உயிர் போகும் அப்படின்னு கிருஷ்ணர் வரம் கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் குந்தி தேவி கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது பொறுமை, தியாகம் எல்லாமே நம்ம கற்றுக்கணும். திரும்ப 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 இந்த கதைகள் என்ன சொல்லுது, துன்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கதை சொல்லுது. ஆனால் நம்ம குழந்தைகளை நம்ம எப்படி வளர்த்துருக்கோம், இது இல்லாமல் அவன் இருக்க மாட்டாங்க, அது இல்லாமல் அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம குழந்தைங்களோட பண்புகளை நாமளே தான் அழுத்தி கொண்டு இருக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் ஆன இதிகாசத்தை வந்து உங்களுக்கு தெரிந்த இதிகாசத்தை உன்னோட பேர குழந்தைங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.